அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. பல விஷயங்கள், பொதுவான விஷயங்களுக்கு நான் எதுவும் பேசலை. இன்றைக்கி பாண்டிச்சேரியில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக ஒரு ப்ரெஸ் மீட் நல்லபடியாக முடிஞ்சுது. அதில் சில கேள்விகள் நல்லா கேட்டாங்க, நானும் நல்லா பதில் சொன்னேன். ஸோ அதை தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம நேரடியாக இன்றைக்கி பேச வேண்டிய விஷயத்துக்குள்ளே போயிடலாம். எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச கதை ஒன்று உண்டு. எப்போல்லாம் நான் ரொம்ப டவுனாக இருக்கணும், ஹெல்த் வைஸு, மென்டலி, ஃபிசிக்கலி, எது வேணால் நம்ம சொல்லலாம். அப்போல்லாம் இந்த கதையை நான் ஞாபகப்படுத்திக் கொள்வேன். ஒரு சிறுவனுக்கு ஒரு சிறுவனாக இருந்தபோது 2 கால் போயிடும். எல்லாருமே அவரை கேலி கிண்டல்லாம் பண்ணி, இவன் அவ்வளோதான், முடிஞ்சது, நொண்டி, ஊனமுற்றவன், இவனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னெலாம் சொன்ன இடத்துல அவர் தன்னை அப்படியே சுருக்கி கொள்ளலை. இவன் இந்த பையனால் எதுவுமே பண்ண முடியாது, இவன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன இடத்துல அவருக்கு ஒரு ஸ்பார்க்கு, அவன் உள்ளத்தில் ஒரு வித்தியாசமான மின்னல் ஒரு 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 விஷயம் உதித்தது. என் உடலை பார்த்து இந்த உலகம் சொல்லலாம், என்ன வேணால் தீர்ப்பு சொல்லலாம், நான் என்னால் முடியாது, பண்ண முடியும், எது வேணால் சொல்லலாம். ஆனால் என் மனதை யாராலுமே பார்க்க முடியாது, என்னுடைய மனதை யாராலும் வெல்ல முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் அந்த சிறுவன் தெளிவாக இருந்தான். அவன் ஒரு டைமுக்கு அப்புறம் கையால் ஊன்றிக்கிட்டு, 2 கால் இந்த இடத்துல 2 கால் இல்லை, ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் 2 கையால் கையை ஊனி ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தான். மழை, வெயில் எதுவும் அவனை தடை செய்ய முடியல. அடுத்ததாக அதை விட ரொம்ப சங்கடம் என்னன்னா, ரொம்ப கடினமாக இருந்தாலும் அவன் தன்னை விட்டு கொடுக்கல. அவன் அப்படியே அவனுடைய இலக்கை நோக்கி அவன் பயணப்பட ஆரம்பித்தான். அவன் விளையாட்டில் ஆர்வம் காட்டினான். அந்த நேரத்தில் அனைவரும் அவனை பார்த்து சிரித்தாங்க. அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய கால் தானே, தன்னுடைய மேல் உடம்பு கீழ் உடம்பு, ஸோ இடுப்பு கீழ் உடம்புல 2 கால் நடும்போது அது வீக்காக இருக்குது, மேல் உடம்பு ஸ்ட்ராங்காக தானே இருக்குது, இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு அவன் என்ன பண்ணான்னா ஹேண்ட் சைக்கிளிங் ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு மாவட்ட அளவில் ஃபஸ்ட்டு வெற்றி பெறான். அதுக்கப்புறம் அவன் மாநில அளவில் வெற்றி பெறான். பின்னர் தேசிய அளவில் நிறைய பந்தயங்களில் ஈடுபட்டு பந்தயங்களை கலந்துக்கிட்டு பெரிய பெரிய ஈவெண்ட்ஸில் பதக்கங்கள்லாம் வெல்றான். அப்போது அவங்ககிட்ட அந்த ப்ரெஸ் பீப்புளெலாம் கேட்குறாங்க, நீ இப்படி சாதிக்க காரணம் என்ன? அவனுக்கு 2 கால் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. வெறும் கையில் அந்த ஹேண்ட் சைக்கிள் கையில், இந்த ஹேண்ட் சைக்கிளில் இவ்வளோ பரிசுகள் வாங்கிட்டுருக்க, தவழ்ந்து ஸ்கூலுக்கு போயிருக்க, யாரோட சப்போர்ட் இல்லாமல் மழையில், வெயிலில், பனியில் நீ கட்டடிக்காமல் ஸ்கூலுக்கு போய் இது மாதிரி இந்த சைக்கிளிங்லேயும் ஒன்று ஸ்ட்ரென்தன் பண்ணி, அதுக்கேற்ற மாதிரி உன் உடலையும் மேல் பாடியும் ஸ்ட்ரென்தன் பண்ணி பண்ணியிருக்கே, நீ வெற்றி பெற்றதுக்கு என்ன காரணம்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், ரொம்ப சிரிச்சுக்கிட்ட, என்கிட்ட 2 கால்கள் இல்லை அப்படின்னு சொன்னான். என்கிட்ட 2 கால்கள் இல்லாமல் போனதுன்றதை அவன் ஒரு பலமாக அவன் சொல்கின்றான். ஆனால் அவனுடைய கால்கள் தான் இல்லாமல் போனது, அவன் கனவு அவன்கிட்ட இல்லாமல் போகலை. ஸோ கனவு இருக்கும் வரை அதுக்கு வழி இருக்குன்றதுக்கு இந்த சிறுவனாகி ஜெயிச்சனுடைய வாழ்க்கை வரலாறு. தன்னம்பிக்கை என்றால் என்னால் முடியுன்றது விஷயம் இல்லை, முடியும் வரை நான் விடமாட்டேன் என்பது தான் தன்னம்பிக்கை. உடல் வரம்பு வாழ்க்கையை நம்மளை முடிக்காது, மன வரம்பு தான் நம்முடைய வாழ்க்கையை முடிக்கும். அதே போல் நீ உன்னை நம்புவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு இந்த கதை முடியும். நல்லா புரிஞ்சுங்க. அவனுடைய தோல்வி, அதாவது அவன் தோல்வி அடைஞ்சிருவான்றதுக்கு காரணம் அவனோட 2 கால். ஆனால் அவன் வெற்றி அடைஞ்சதுக்கு காரணமும் அந்த 2 கால் தான். ஒருவன் கால் இல்லைன்னு பார்க்குறான், இவனும் கால் இல்லைன்னு பார்க்குறான். கால் இல்லாதனால நான் ஜெயித்தேன், கால் இல்லாதனால நீ தோப்பன்னு அதர் சைட்லேருந்து பார்க்குறாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எப்போதெல்லாம் நான் துவண்டு போகின்றோன்னா, எனக்கு இந்த விஷயம் இவன் தனியாக தான் யாரும் இவனுக்கு ஐடியாலாம் சொல்லலை, தனியாக தான் தன்னை மெருகேற்றி தன்னை அடுத்த கட்டம் நகர்த்தி கொண்ட ஒரு மாவீரனாக
அந்த கதையில் வந்து உண்மை ஹீரோவை நான் பார்க்குறேன். நான் என்னோடய கெரியரில் வந்து நிறைய நெருக்கமானவர்களுக்கு சில விஷயங்கள் சொல்லுவேன். முந்திலாம் வந்து நிறைய வாட்டி சொல்லுவேன் ஒரே விஷயத்த, இது ஏதோ ஒரு விஷயம் பண்ணுங்கன்ட்டு. இப்போ ஒரு வாட்டி தான் சொல்கிறது, 2வது வாட்டி கேள்வி கேட்டேன்னா உங்கள் இஷ்டம் பார்த்துங்கன்னு சொல்லிடுறது. இப்போ பேச்சை சுருக்கிக்கிட்டேன். அதில் நல்லா ஆழமாக பேசவும் கற்றுக்கிட்டேன். அதில் என்னென்னா வந்து இது போல் நான் வந்து கொஞ்சம் பேச்சை சுருக்கிறதுனால சில உறவுகள் வந்து இல்லாமல் போகலாம். நான் ஷார்ப்பாக பேசுனதால சில உறவுகள் இல்லாமல் போயிருக்கலாம். டு த பாயிண்ட் நான் பேசுனதால சில உறவுகள் இல்லாமல் போயிருக்கலாம். அடித்து பேசுனதால, உண்மையை பேசுனதால சில உறவுகள் இல்லாமல் போயிருக்கலாம். அது வந்து எப்படி வந்து என்னால் இந்த இவ்வளோ ஷார்ப்பாக பேச முடிஞ்சது, எப்படி இவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒன் ஸ்டெப் அகைன் தென் அதர்ஸ், அடுத்தவங்க கூட ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போய் நின்று யோசித்து பேச முடியுது அப்படின்னு சொன்னால், இதுக்கு நான் படித்த படிப்பெலாம் நான் காரணம்னு சொல்ல மாட்டேன். இது முழுக்க அது கடவுளுடைய வரம் தான். நம்ம ஒன்றும் அஸ்ட்ராலஜரோ, நம்ம ஒன்றும் ஏதோ ஒரு அடுத்தவங்க வாழ்க்கையை ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. சாதாரண சாமானியன். அப்போ அந்த இடத்துல சில விஷயங்கள் சிலருக்கு சொல்லியிருக்கேன். அந்த நான் தனியாக நின்று சுயம்பா மேலே வந்ததுனால எனக்கு அந்த திமிர் இயற்கையாகவே இருக்குது, அந்த தில்லும் இருக்குது. அதனால் வந்து ஸ்ட்ராங்காக அந்த விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்ற இடத்துல சிலர் இது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏற்றுக்காமல் என்னை விட்டு விலகி போயிருப்பாங்க இல்லையா. போனவங்களோட லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கு அப்புறம், ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அவங்கள பற்றி ஒரு ரொம்ப பேடு நியூஸ் வரும். பேட்னா அவங்க தப்பு, கஞ்சா அடித்தான், கையை பிடிச்சிதான், அந்த மாதிரி அதை மாதிரி ரேப் பண்ணான், கொலை பண்ணான் அப்படி சொல்கிறேன் நான். ஒரு 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 டஃப்பான இன்ஃபர்மேஷன். அந்த ஃபேமிலி, பெண் இறந்துட்டாங்க, குழந்தை பிறக்கல, ஏதோ ஒரு விஷயம், அவன் ரொம்ப சங்கடப்படுறான், பணத்தை எல்லாத்தையும் இழந்துட்டான் அப்படின்னு நிறைய தகவல்கள் நிறைய பேரை நான் கடந்து வந்திருக்கேன். அதில் சில தகவல்கள் நம்ம தெரியாமல் போயிருக்கோம். சில தகவல்களை பொறுத்த வரைக்கும் என்னை அவமானப்படுத்தியிருப்பாங்க. அதனால் என்கிட்ட அது எனக்கு தெரிய வர்றதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. சில இடங்களில் தெரிய வரும், சில இடங்களில் பாதி. ஏன் இந்த விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன்னா, நான் அந்த சைக்கிள் வீரன் எப்படி வந்து இந்த ஹேண்ட் சைக்கிளில் வந்து கால் இல்லாத ஹேண்ட் சைக்கிளை டெவலப் பண்ணணும், அது போல் நான் டெவலப் ஆக்கிட்டேன். அப்போ நான் வந்து இதை எப்படி பார்க்குறேன்னா, என் கூட யாரும் பிரயாணம் பண்ண முடியல, நல்லா பேசினவங்க பேச முடியல, நம்மளை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டாங்க, நம்ம ஏதோ ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு நம்மளை விலக்கி வைக்கிறாங்க. நான் ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன், இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன், அவன் பண்ணலை அப்படின்ற ஒரு இடத்துல நான் பயணப்படலைன்னு வச்சுங்களேன் அவங்க கூட. அப்போ நஷ்டம் எனக்கல்ல, நஷ்டம் அவங்களுக்கு. அப்போ சொக்கலிங்கம் இந்த இடத்துல இவங்க கூட ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்றத கடவுள் முடிவு எடுத்திருக்காரு. நான் கடவுள் அல்ல, நான் சாதாரண தவறும் தப்புகள் நிறைந்த ஒரு சராசரி மனிதன். நீங்களும் இந்த இடத்துல உங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் பரிசோதித்து பாருங்கள். நீங்கள் இந்த சப்ஜெக்ட்குள்ளே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணி, யார் வந்தாங்க, யார் இருந்தாங்க, யார் போனாங்க, எதுக்கு வந்தாங்க, எதுக்கு இருந்தாங்க, எதுக்கு போனாங்க, இந்த கேள்விகளோடு உங்களுடைய பயணம் வந்து நகர்ந்ததுன்னா அது ஒரு மெருகேற்றப்பட்ட பயணமாக இருக்கும். அது வந்து பயணமாக இருக்கும். அது ஒரு ட்ரூத்ஃபுல்லான ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய பயணமாக இருக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம எல்லாருமே இந்த கேள்விகளை விட்டுறோம். நம்ம வந்து போனவங்களை நினச்சி புலம்பிட்டுக்கலாம், எந்த அர்த்தமும் கிடையாது. ஆம்பூர் பிரியாணி நாகப்பட்டினம் நாய் கிடைக்கணும்னு தான், அது நம்ம என்ன பண்ண முடியும், அது வந்து இறைவனுடைய விதி. ஆனால் நம்ம எல்லாம் ஒன்றா இருந்து சாப்பிட்ணுன்ற இடத்துல நம்ம கூட அவங்க சாப்பிடலை, நம்ம ஒரு கால் அவங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ஃபீஸ்ட் கிடச்சிருக்கலாம், பெட்டர் ஃபுட்டு கிடச்சிருக்கலாம், இல்லை ஒரு சிலருக்கு ஃபுட்டே இல்லாமல் போயிருக்கலாம். பட் இதுக்கும் நமக்கும் என்ன கனெக்டிவிட்டினா, அவங்களுடைய நெகட்டிவ் கர்மா வந்து நெகட்டிவோ பாசிட்டிவ் கர்மாவோ இந்த விஷயத்தை நகர்த்தது தான் உண்மை. அப்போது இதுக்கு வந்து இந்த விஷயத்தில் நான் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டேன், நான் கண்கூடாக பார்க்குறேன். அதாவது வந்து ஒரு
நிறைய கேசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா விபத்தில் இறந்து போயிருப்பாங்க. நான் அவமானப்படுத்த இடங்கள்லாம் பார்க்குறேன். அவங்களுடைய பையனோ மனைவியோ படுத்த படுக்கையாக இருப்பாங்க, எழுந்திருக்க முடியாது. இது மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. கல்யாணம் பண்ணுவாங்க, ஒரு 2 மாதத்தில் விட ஆயிடுவா. இது போல் விஷயங்கள் நான் சொல்கிறேன். இதை நான் எனக்கான அட்வான்டேஜ் பாயிண்ட்டாக நான் சொல்லலை. உங்களுக்கு இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த ஸ்கில்லை நான் எப்படி வளர்த்துக்கிட்டேன் அப்படின்றது தான் உங்களுக்கும் எனக்கு உள்ள ஒரு உண்மையான செய்தி. அதில் அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் நடந்த நிகழ்வோடு அதை நான் சேர்க்க விரும்புகிறேன். என்னோடய நண்பர் ஒருவர் ஒரு சென்னையிலேருந்து திருச்செந்தூருக்குலாம் கூப்பிட்டு வருவார் ஒருத்தர். அவர் இந்த முறையும் வந்தபோது காலையில் வந்திருக்கணும், 8 மணிக்கு ரீச் ஆகிருக்கணும். அது 10:30 மணிக்கு 11 மணிக்கு வந்தது அந்த வண்டி. அது மேட்ரு கிடையாது. அது அவங்க பாடு, வந்தவங்க பாடு, ட்ராவல்ஸ் நடத்தினவங்க பாடு. ஆனால் அந்த ஹோட்டல் நம்மளுடைய திருப்படைமருதூரில் சாப்பிட வேண்டியவங்களுக்கு சாப்பாடெலாம் ரெடி, பிளேட்டு அந்த பாக்கு தட்டு சென்னையிலேருந்து தான் வரணும். அது டிலே ஆச்சு. அதனால் காலைல போய் அங்கேருந்து பிச்சை எடுத்து இங்கேருந்து பிச்சை எடுத்து எப்படியோ பாக்கு தட்டை கொடுத்து ஒப்பேற்றணும். சரி, அது வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லாம் டிஸ்கஸ்லாம் முடிஞ்சு எல்லாருமே சாமிலாம் கும்பிட்டாச்சு. அப்போ மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ட்ராவல் நடத்தினவருக்கு ஒரு வலதுகரம் இடதுகரம் ஒருத்தர் உண்டு. ஒரு நல்ல மனிதர் பேசிக்கலி. அவரை என்னப்பா மறுபடியும் என் முன்னாடி ஒரு டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நான் திருச்சியில் 12 மணிக்கு இருந்தேன். என்னோட நல்ல சகோதரி அந்த அம்மா. 12 மணிக்கு நானும் என்னோடய சிஸ்டரும் இருந்தோம். இவங்க 4 மணிக்கு வராங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அப்போ தான் நான் அவரை கூப்பிட்டேன், அந்த ட்ராவல்ஸ் நடத்தினவருடைய ஃப்ரெண்டை. அவரும், நான் என்ன சார் பண்ணுறது, வண்டி 80 கிலோமீட்டர் ஸ்பீடு சார், அதுக்கு மேலே வராது சார், அதெல்லாம் அப்படி தான் சார் அப்படின்னு சொல்லி அதை செட்ரேட் பண்ணார். அப்போ திடீர்னு இன்னொரு நண்பர் அவர் அவர் பார்த்து ஒரு கேஷுவலாக ஒரு கமெண்ட் சொல்கிறார். உடனே இவருக்கு கோவம் அவர்கிட்ட சண்டை போடுறாரு. சார் என்ன ஒன்றா சொல்லலாம், நீ எப்படி சொல்லலாம், நீலாம் யார் அப்படின்னு சொன்னோன்னே அப்போது நான் அந்த சண்டையை விளக்கிட்டு அப்போ நான் அது இன்டர்வியூ நானேன். எப்போ அவன் பணம் கொடுத்து வரான், நீங்கள் 80 கிலோமீட்டருக்கு மேலே அந்த வேன் போகாதுன்னா அந்த வேனை ஏன் எடுத்து என்கேஜ் பண்ணிங்க? நீங்கள் நடத்துறீங்கன்னா ஏன் என்கிட்ட கேட்க போகிறாங்க, என்கிட்ட ஏன் பஞ்சாயத்துக்கு வருது? ரெண்டாவது, சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுறீங்க லூஸு மாதிரி. நீ தப்புனா எல்லோரும் திட்ட தான் செய்வாங்க. நீ என்கிட்ட கோவம் வந்தனா என்கிட்ட காமிக்கணும், என் மேலே கோவத்தை அவன்கிட்ட காமிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னேன். இதில் என்ன நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத அதாவது ட்ராவல்ஸ் நடத்துகிற அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அந்த ஃப்ரெண்டுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த ஃப்ரெண்டை அந்த ட்ராவல்ஸ் நடத்துகிறவரை அப்படியே டிஃபெண்ட் பண்ணுறார், அவரை பாதுகாக்கிறார். இவன் தெருவுக்கு போகிறான், இவன் பிச்சை எடுப்பான் அப்படின்றது தான் நான் ஓப்பனாக எங்களோட டீம் ஒரு குரூப் இருக்குது, அதில் நான் போட்டுட்டேன். இவனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இவன் பணம் கொடுத்து வரானா இலவசமாக வரானா எனக்கு தெரியாது, நல்ல நண்பர் எனக்கு. இவங்க தப்பை வச்சுக்கிட்டு 80 கிலோமீட்டர் ஸ்பீடு வேனை புக் பண்ணனா 80 கிலோமீட்டர் தான் வரும். 100-110 கிலோமீட்டர் வந்தால் தானே ஆன் டைம் வர முடியும். 14 ஹவர்ஸ் சென்னையிலேருந்து வரணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ டஃப் கால். அப்போது இதில் நாம் பங்க்சுவாலிட்டின்ற ஒரு விஷயத்தில் நாம் எப்படி இருக்குமோ அப்படி தான் அந்த வேனு பிஹேவ் பண்ணணும், அப்படி தான் ரோடு பிஹேவ் பண்ணணும், அந்த டிரைவர் பிஹேவ் பண்ணுவாங்க, இருக்கிற ஆட்கள் பிஹேவ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் மாறாத வரைக்கும் எதுவுமே மாறாது. அப்போது அந்த ட்ராவல்ஸ் நடத்துகிறவர் நல்ல மனிதர், ஆனால் அவர்கிட்ட எப்போவுமே ப்ராப்ளம் பங்க்சுவாலிட்டி. அது அவர் அடித்தாச்சு, ஆளை வச்சு கொலை பண்ணுறது கூட ட்ரை பண்ணிட்டேன். கொலை பண்ணி 4 பேர் கத்தியால் குத்து, 5 பேர் கண்ணை வச்சு மூளையில் சுட்டு, மூளைலாம் வெளில போனால் கூட அவர் மறுபடியும் உயிர் தப்பிச்சு வந்துட்டார். நீ என்ன தண்டனைனா கொடுத்துக்கோ, நான் பங்க்சுவலாக இருக்க மாட்டேன்றது அவரோட ஸ்டாண்டு. சரி, நம்ம என்ன பண்ண முடியும், அது அவர் ட்ராவல்ஸ் நடத்துகிற ஒரு பாடு, அதில் வரவங்க பாடு. ஆனால் சம்மந்தம் இல்லாத இவர் அந்த 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 வண்டியில் வரக்கூடிய இவர் அவருக்கு ஏன் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னும் போது, அப்போ அவருடைய அந்த பங்க்சுவாலிட்டி அப்படின்ற ஒரு எண்ணம், பங்க்சுவாலிட்டின்ற ஒரு அறிவு அது குறித்த அறிவில்லாத ஒரு விஷயம் இவருக்கும் அது என்ன ஃபால் டவுன் ஆக போகுது. இவரும் அதை அட்ராக்ட் பண்ணுறாரு. அப்போ இவரோட தொழிலில் மிகப்பெரிய உள்ள தோல்வியை சந்திக்க போகிறான்றதை நான் உணர்ந்து கொண்டேன்.
அப்போ உடனே அதுக்கான மெசேஜஸ்லாம் போட்டு என்ன செட்ரேட் பண்ணுமோ அதை நான் பண்ணியாச்சு. அது முடிஞ்சது. இப்போ நான் முதல்ல சொன்னதுக்கு இதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், அடிப்படையான விஷயமே நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபிகர் ஆகணும். உங்களுக்கு வந்து அடுத்து என்ன அப்படின்றது உங்களுக்கு மட்டும் இல்லை, அடுத்தவங்களுக்கு சேர்த்து கணிக்க தெரியணும். கணிக்கன்னா வந்து இந்த ப்ரிடிக்ட்ன்றது அஸ்ட்ராலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன் நான். ஒரு ஹியூமனாக அதெல்லாம் பண்ண முடியும். ஒரு சுனாமி வருதுன்னா அங்கே காட்டு விலங்குலாம் ஓடி போயிடுதில்ல, எதுவும் சாவலை. அதுபோல் உங்களுக்கு அந்த இன்ஸ்டிங்க்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று பங்க்சுவாலிட்டி டு த கோர். திரும்ப 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 சொல்கிறேன், 9 மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு ஆப்ஷன் நம்பர் 1, நான் இப்போ சொல்கிறேன், ராமசாமி நீ 9 மணிக்கு வரல அப்படின்னு சொன்னால் நான் போய் சொல்லணும், இல்லை ஏன் டைம் பீஸ் தப்பாக இருக்கணும். 3வது, ராமசாமி செத்து போயிட்டான்னு அர்த்தம். நான் வந்து அந்த இடத்துல இருந்தால் நான் அந்த 3வது தான் நான் வந்து சொக்கலிங்கத்துக்கு பொருந்தும். ஸோ முதல் விஷயம் பங்க்சுவாலிட்டிக்காக உயிரை கொடுக்கணும். 2வது விஷயம், ஒருத்தன் பங்க்சுவலாக இல்லை அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஒருத்தன் பங்க்சுவலாக இல்லைன்னா அதுக்கு காரணங்கள் கண்டுபிடிக்கக்கூடாது. பங்க்சுவலாக இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்காக ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சண்டை போடுறதுன்றது வந்து மிகப்பெரிய தவறு. அப்போது எல்லாமே வந்து பங்க்சுவாலிட்டி சுற்றி தான் இருக்குது. நீங்கள் என்ன கெட்ட பழக்கம்னா உங்கள்கிட்ட இருக்கட்டும். ஆனால் பங்க்சுவாலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஒட்டுமொத்த உலகமும் கூட இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இன்னொரு டைமில் எல்லாமே இல்லாமல் போயிடும். ஆகவே தயவுசெய்து நான் சொல்கிறேன், திரும்ப 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 சொல்கிறேன், நேரம் குறித்த அறிவோடு நீங்கள் இருக்க வேண்டும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். உங்கள் மனைவி இருக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் 1000 முறை நீங்கள் சொன்னாலும், நீங்கள் வந்து ஒரு லீடரை திட்டினாலும், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய விவிஐபி இருக்கார், இறந்து போன கருணாநிதினு வச்சுப்போமே, இல்லை இறந்து போன ஜெயலலிதான்னு வச்சுப்போமே. உங்களுக்கு வந்து 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10 மணிக்கு இல்லைன்னா அப்போ அவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும்னு அர்த்தம். அப்போ ஒரு ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்போ 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட்னா எவனா தூங்கியிருப்பான் முதல் நாள் நைட்டு. 50 வாட்டி கண்ணாடி பார்ப்பான், சட்டையை போட்டு பார்ப்பான், எப்படி உட்காரணுன்னு அப்படியே திங்க் பண்ணுவாங்க. சட்டை மடிஞ்சிருக்கா, காலர் பட்டன் போட்டிருக்கா, எவ்வளோ திங்க் பண்ணுவாங்க அந்த சிஎம் ஜெயலலிதாவை பார்க்கும்போது, சிஎம் கருணாநிதியை பார்க்கும்போது. அப்போ அந்த போல தான் வந்து எல்லா மனிதர்களையும் நீங்கள் டீல் பண்ணணும். அப்போ நீங்கள் ஆளுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னா உங்களுக்கும் பிரபஞ்சம் அப்படி தான் வந்து கொடுக்கும். இப்போ கொடுக்குற மாதிரி இருக்கும், நீங்கள் பெரிய பணக்காரனாக மாறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஆனால் உங்களுடைய அயோக்கியத்தனமான பேச்சு, உங்களுடைய அயோக்கியத்தனமான பிஹேவியர், உங்களுடைய அயோக்கியத்தனமான உங்கள் நண்பருக்கான தற்காப்பு வசனங்கள் எல்லாமே உங்களுக்கான அழிவை கொடுக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது யாரோ தனிப்பட்ட இருவருக்கான மெசேஜாக நான் சொல்லலை. நம்ம எல்லோருக்குமே இது வந்து டைம் தானே, 5 நிமிஷம் லேட்டாக போனால் என்ன, 2 நிமிஷம் லேட்டாக போனால் என்ன. இப்போ நேற்று கூட எனக்கு வருத்தம், 9 மாடு கொடுக்கணும், 7 மாடுக்கு ஆள் வந்துட்டாங்க. 2 மாடு வந்து மணக்கரை மலைப்பாறையிலேருந்து அந்த ஐயர் வரணும், பாண்டீஸ்வரர் கோயிலேருந்து. நான் பூஜை முடிச்சுட்டு வரேன்னு சொல்கிறேன். நான் இப்போ தான் வந்துட்டுருக்கேன், திருநெல்வேலி வந்தேன், சேர்மாதேவி வந்தேன்னு சொல்லிட்டு. அது அயோக்கியத்தனம். அவர் எனக்கு வேண்டப்பட்டவர் தான். நான் அவர் என்னுடைய ஸ்டூடெண்ட்டோ என்னோடய டீம்மேட்டோ என்னோடய ஃபாலோவர் இருந்தேன்னா மண்டையை பொழந்திருப்பேன் நான். அவர் பிராமணராக போயிட்டார், கோயில் ஐயர். அவர் சொன்ன காரணம் என்னால் ஏற்றுக்க முடியாது. அவர் வேணாலும் வேறு ஏதாவது அனுப்பிச்சி விட்ருக்கணும். மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய அயோக்கியத்தனம். 9 மாடை ஒன்றா கொடுக்குற இடத்துல 7 மாடு கொடுத்து 2 மாடு தனியாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அது அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போது நெக்ஸ்ட் டைம் அவருக்கு 4 மாடு கொடுக்கணும்னு இருந்தேன், 2 மாடோட முடிஞ்சு போச்சு. அவர் ஏமாற்ற மாட்டார், போய் சொல்ல மாட்டார், அது 2வது விஷயம். பட் அது பிரோஜனம் கிடையாது. அவருக்கு இதனால் நஷ்டம், 2 மாடு வராது, 2 மாடு வேறு கோயிலுக்கு போகுது, அவ்வளோதான் முடிஞ்சுது. அப்போ இவருடைய அயோக்கியத்தனத்தால், இவருடைய அஜாக்கிரதால் 2 மாடுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பால் வந்து கிடைக்கல. சொக்கலிங்க பாவம் இல்லைன்னா, டைம் குறித்த அறிவு இல்லாதவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எதுவும் வழங்காது, வழங்குறவங்களையும் வழங்க விடாது. அதுமாரி வழங்கினீங்கன்னா அந்த வழங்குறவனே வந்து வழக்கிலே இல்லாமல் ஆக்கிடும், அதாவது உயிரோடவே சமாதி ஆக்கிடும். அப்போ அதனால் அது நமக்கு எந்த பாவமும் கிடையாது. இது எல்லா இடத்துலையுமே 1 நிமிஷம் தானே, 5 நிமிஷம் தானே, 30 நிமிஷம் தானே, எங்கே போயிட போகிறாங்க அப்படின்ற ஒரு இந்த திமிர் தெனாவட்டுக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து உங்களை அசைத்து பார்க்கக்கூடியது, உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கக்கூடியது, உங்களுக்கு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது தனி மனிதர்களுக்கான ஒரு செய்தி அல்ல. இதை வந்து யாரோ தனிப்பட்ட 2 நபருக்கான செய்தி அல்ல, தனிநபர்களுக்கான ஒவ்வொரு தனிநபருக்கான செய்தி. நீங்கள் என்ன வேணால் எப்படி வேணால் இருங்க, ஆனால் நேரம் குறித்தோட அறிவோடு, நேரம் அந்த பங்க்சுவாலிட்டின்ற அறிவோடு நீங்கள் செயல்பட துவங்கிட்டீங்கன்னா நீங்கள் வேறு தளத்தில் இருப்பீங்க, வேறு தளத்தில் இருப்பீங்க. எனக்கும் என்னோடய டீமில் இருக்க மற்றவங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னா,
இந்த ஒரே ஒரு விஷயந்தான். இன்றைக்கி என் டீமில் இருக்க வந்து கொத்தனாராக இருக்கான், இன்னும் கொத்தனாராகவே இருக்கான், பணத்துக்கு கஷ்டப்படுறான் அப்படின்னா அதுக்கு 2 காரணம். நான் சொன்னது எதையும் கடைபிடிக்கிறதில்ல. 2வது பங்க்சுவாலிட்டிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. சொல்கிறது எதுவுமே கடைபிடிக்கிறதில்ல. அதுதான் அதோடைய ஒளிந்திருக்கக்கூடிய உண்மை ரகசியம். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும், நிறைய ரகசியங்கள் பிறருக்கு நீங்கள் சொல்லணும். ரகசியங்கள்லாம் பக்கத்து வீடு ஏற்று விடுறது பற்றி இல்லை, அவங்கள பற்றி ரகசியங்கள் சொல்லணும். இதெல்லாம் வந்து பாசிபிள். இன்ஃபேக்ட் இன்னைக்கு கூட ஒருத்தங்க எனக்கு கூப்பிட்டாங்க, சார் நான் ஒரு அஸ்ட்ராலஜர், நீங்கள் சொன்ன அஸ்ட்ராலஜரை பார்த்தேன். என்ன சார் அவர் மிரண்டு போயிட்டேன் சார், அசந்து போயிட்டேன் சார். அவன் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு குதிரை ஏதோ கோயில் அடிபட்டு நிற்குது கச்சிராபாளையம் பக்கத்தில் கள்ளக்குறிச்சியில். அந்த குதிரையை இவங்க வந்து மருத்துவர்லாம் வச்சு பார்க்குறாங்க, அது ஒன்றும் சரி பண்ண முடியல. அந்த குதிரையை அதுக்கப்புறம் வந்து அடையாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க இவங்களே சொந்த செலவில். ரொம்ப நல்ல ஃபேமிலி, ரொம்ப அருமையான ஃபேமிலி. அதை வந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு இவங்களை அறியாமலே அந்த குதிரையோட லவ் வந்துடுது, அஃபெக்ஷன் வந்துடுது. அதான் அந்த ஜோசியர் சொல்கிறாரு. அப்படியே அந்த ஏடை எடுத்து படிச்சுட்டு, இப்போ உங்களுக்கு வந்து சமீபத்தில் குதிரை வந்திருக்கும், அது அடிபட்டு வந்திருக்கும், நீங்கள் காப்பாற்றிருப்பீங்க, அதுதான் சாமி, பெருமாள், அழகர், ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இது யாராலுமே சொல்ல முடியாது. அப்போ இது போல் ரகசியங்களுக்குள் நீங்கள் மௌனமாக இருக்க நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். ரகசியங்களுக்குள் நீங்கள் உள்ளே போய் அந்த ரகசியங்களுக்குள் உள்ளே போயிருக்கக்கூடிய கருத்தை வெளில கொண்டு வரணும்னா அதற்கு வந்து அடிப்படையான விஷயம், ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் பங்க்சுவாலிட்டி தான். திரும்பவும் சொல்கிறேன், பங்க்சுவாலிட்டின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அடியர் பண்ணணும், டைம் கீப்பப் பண்ணணும், நீங்கள் பங்க்சுவலாக இருக்கணும். பங்க்சுவாலிட்டியை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத ஆட்கள் கூட நீங்கள் பழகுனீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு, அது தேச துரோகம், நீங்கள் தீவிரவாதி அப்படின்றத முத்திரை குத்தப்படுவீர்கள். நீங்கள் இந்த பூமிக்கு தண்டம். 2வது, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், பெரிய அப்பாட்டக்கராக இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்கலாம், பெரிய டைமண்ட் ஷாப் வச்சுருக்கலாம், பெரிய கோல்டு ஷாப் வச்சுருக்கலாம், பெரிய டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கலாம், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிலாம் வச்சுருக்கலாம். எல்லாமே இல்லாமல் போயிடும். நீங்கள் எப்போ டிஃபெண்ட் பண்ணுறீங்களோ, எப்போ அடுத்தவனுக்காக உங்களுடைய வாளை நீங்கள் எடுத்து அடுத்தவன் கழுத்தில் வைக்கிறீங்களோ, சம்மந்தம் இல்லாத ஒருத்தன் கழுத்தில், அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய அழிவு பாதைக்குள்ளே போயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பங்க்சுவாலிட்டின்ற ஒரு விஷயத்தை நீங்களும் கீப்பப் பண்ணணும், உங்கள் கூட இருக்கவங்களும் கீப்பப் பண்ணணும். இல்லாத பட்சத்தில் அவங்கள விட்டு ஒழிக்கிறது தவிர உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ நீங்கள் ரகசியங்களுக்குள் இது வரைக்கும் மௌனமாக இருந்திருப்பீங்கள், இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். ரகசியங்களுக்குள் புதைந்திருக்கக்கூடிய ரகசியத்தை மீட்டெடுக்கணும்னா நேரம் குறித்த அறிவோடு வாழ பழகுங்கள். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிவுக்கு என் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை தொடர்பு கொள்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம்.